ஹாய் மக்களே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல? எதை நினச்சி? நம்ம தமிழ்நாட்டை நினச்சி தான். என்ன மக்களே இப்படியெல்லாம் வித்தியாசமாக நடக்குது? விஜய் அண்ணா பஸ்ஸில் ஏறி போகிறாரு, டிக்கெட் வாங்குறாரு, நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது மக்களோட மக்களாக சேர்ந்து ஓட்டணிகள் நடக்குது. போதை ஒழிப்பிற்காக, ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்காக. எல்லாமே நல்லா இருக்குல்ல? தமிழ்நாடு வேறு மாதிரி இருக்குல்ல? கலகலப்பாக இருக்குல்ல? குதூகலமாக இருக்குல்ல? சந்தோஷமாக இருக்குல்ல? எல்லாருக்கும் அப்படி தானே இருக்குது. ஆனாலும் ஏன் இன்னும் நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்க? நிறைய பெரும்பாலான மக்கள் அண்ணா பண்ணுறது கரெக்டு தான். இன்றைக்கி சிஎம் தமிழ்நாட்டை நல்ல பாதையில் கொண்டு போகிறாருங்கிறத ஏன் ஏற்றுக்க மறுக்கிறீங்க? ஆனாலும் அப்பப்போ வச்சு செய்கிறீங்க, ட்ரோல் பண்ணுறீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கோம், நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் கொண்டுட்டு ஏதாவது ஒன்று சொல்லி அதில் ஒரு குற்றச்சாட்டை திணிச்சு ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. நாடு உருப்படலை, என்னென்னவோ எங்கெங்கேயோ நடக்கிறதெல்லாம் கொண்டு போட்டு எதோ சொல்கிறீங்க. ஆனால் மக்களே, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் ஏற்றுக்க மறுத்தாலும் மறுத்துட்டு போங்க. நாடு இப்போ தான் நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. மக்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏதோ நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஏற்படுத்தினா ஒரு நல்ல குட் ஃபீல் இருக்கும்ல, நல்ல குட் வைப்ரேஷன் இருக்கும்ல. நம்ம வீட்டில் விசேஷம் பண்ணோம்னா அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு சிஎம் விஜய் அவர்கள் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணுறதுனால நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது, ஹாப்பியாக தான் இருக்குது. அவருமே